இருக்காங்க. ஆனா இப்போது வந்திருக்கிற இந்த வில்லாதி வில்லன் வீரப்பன் படமும் ராம்கோபால் என் கணவரை பத்தி ரொம்ப மோசமான நிலையில எடுத்து காட்டியிருக்காரு. இது கண்டனத்துக்குரியது. ஏனென்றால் இதுவரைக்கும் என் கணவர் ஆனத்தந்தம் கடத்தினாரு, சந்தனக்கட்டை கடத்தினாரு என்று சொல்கிறார்களே தவிர, ஆனா அந்த சந்தனக்கட்டையும் ஆனத்தந்தத்தை யாரு வாங்கினாங்க என்று இதுவரைக்கும் காவல்துறை எந்த விதமான அவர்கள் மீது குற்றச்சாட்டி வைக்கல, எந்த எங்கூரையும் செய்ய கிடையாது. அதே மாதிரி திரைப்படத்திலையும் அந்த மாதிரி ஒரு சீன் வர கிடையாது. முற்றிலும் இது காவல்துறையின் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்ச சப்ஜெக்ட வச்ச இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. உண்மையான என் கணவருடைய 36 வருட வாழ்க்கை வரலாறு எனக்கும் என் குடும்பத்தாருக்கு மட்டும்தான் தெரியுமா தவிர வேற எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் கணவருடைய வாழ்க்கை வரலாறு பின்னணி என்னன்னு தெரியாது. வேணுமென்றால் காவல்துறை தேடி இருக்கிறது அவர்களுக்கும் எங்களுக்கும் காடு உள்ள பல சண்டைகள், பயரிங்கி துப்பாக்கி சண்டை நடந்திருக்கிறது. அது மட்டும்தான் சொல்ல முடியுமா தவிர மற்றபடி என் கணவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறு பத்தி எந்த ஒரு அதிகாரிகளுக்கோ யாருக்கும் தெரிய வர கிடையாது. ஏன்னா அவர் தலைமறைந்து காடு உள்ள வாழ்ந்து கொண்டு இருந்தார். இதை எப்படி இந்த டைரக்டர்கள் தவறாக சித்தரித்து இப்படி ஒரு கதையை மக்களுக்கு கொடுக்கறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி என் கணவர் சந்தனம் கடத்தினாருங்கிறது உலகத்துக்கே தெரிந்த விஷயம். அதே போல காவல்துறைக்கும் என் கணவருக்கும் சில மோதல்கள் நடந்ததுங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத உண்மைதான். அதோட பின்னணியில ஏன் என் கணவர் இந்த மாதிரி நடந்தார் என்பதை இதுவரைக்கும் எந்த டைரக்டரும் எடுத்து சொல்லவில்லை. அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்வது, இந்த கதையில் வரும் விஷயங்கள், சப்ஜெக்டுகள் எல்லாமே என் கணவர் பத்தி தவறான செய்திய சொல்லியிருக்காங்க. இதை யாரும் நம்ப வேண்டாம். இதுக்காக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சமூக மக்களும் இதுக்காக பணத்தையும் நேரத்தையும் செலவழித்து வீணாக்க வேண்டாம் என்று தமிழக மக்களுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறேன். கூடிய விரைவில் என்னுடைய கணவருடைய 36 வருட வாழ்க்கை வரலாறு என் மூலமாக இவருடைய உண்மை வரலாறு, இவர் பின்னணி என்ன, இவருடைய வரலாறு என்ன, நான் எப்படி அவர் திருமணம் செய்து கொண்டேன், அதன் பிறகு நான் என்னோட வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதை கூடிய விரைவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவேன். உண்மை சம்பவத்தை படமாக எடுத்து தெரியப்படுத்துவேன். இந்த கதையை யாரும் நம்பி ஏமாந்து விட வேண்டாம், ஒருபோது இது நம்ப வேண்டாம். ஆனா என் கணவருக்கும் காவல்துறைக்கு பல்வேறு சண்டைகள் நடந்திருக்கிறது. காவல்துறையால பொதுமக்களும் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, பல பெண்களை காவல்துறைக்கு ரேப் பண்ணிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் வீரப்பன் எங்கேயாவது ஒரு பெண்ணை ரேப் பண்ணி கற்பழிச்சிருக்கிறான்னு எந்த செய்தியாவது வந்திருக்கிறதா? இன்னைக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அதை பதிவு பண்ணி இருக்கிறது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில பல்வேறு பெண்களை கற்பழிச்சிருக்கிறாங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்ல பதிவாயிருக்குது. ஆனா வீரப்பன் எந்த பெண்ணை கற்பழித்தார் என்று எந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்ல எந்த மக்கள் போய் புகார் கொடுத்து பதிவாயிருக்கிறது என்பதை இது முற்றிலும் நான் மறுக்கிறேன். என் கணவர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டியை தொடர்ந்து சுமத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் என்று இந்த படத்தை யாரும் பார்க்காதீங்கன்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்காக தான் நான் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கிறேன். மேற்கொண்டு விஜயகுமார் அவர்கள் என் கணவரை பத்தி லாஸ்ட் என்கவுண்டர்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறேன்னு பல டிவி சேனல்லையும் பேப்பர்லயும் பார்த்தேன். அவர் என்ன என் கணவரை தேடி இருக்காரு. ஆரம்பத்துல தேடினவர்கள் யாரு? தேவாரம் பல வருடமா இதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுக்கு அவர் கூட இன்னும் சில டிஎஸ்பி, எஸ்பிகள், அரோரா, சஞ்சய், இந்த மாதிரி பல்வேறு அதிகாரிகள் கஷ்டப்பட்டாங்க. அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி இருக்குது. ஆனா விஜயகுமார் லாஸ்ட் என்கவுண்டர்னு ஃபுல் டீமே குறைச்சதே தேவாரம் தான். என் கணவர் கூட நான் திருமணம் ஆகி போகும்போது 90 பேர் இருந்தாங்க. அந்த 90 பேர் அந்த டீமையே குறைச்சது தேவாரா அவர்கள் டிஜிபியா பதவியேற்று வந்த பிறகுதான் அவங்க தான் குறைச்சாங்க. ஆனா கடைசியா விஷ வச்சு என் கணவரை கொன்று விட்டு, தூக்க மாத்திரை மயக்க மாத்திரை மோர்ல கொடுத்து கொன்று விட்டு, நான் திறமையா யோகா வச்சு பிடிச்சேன் என்று இன்றைக்கு நான் இந்த உண்மையை வெளி உலகத்துக்கு சொல்ல போறேன் என்று விஜயகுமார் சொல்வதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மைக்கு புறமான கதை. அவர் மருந்து வச்சு கொன்னேன்னு சொல்ல போறாரா, இல்ல நேருக்கு நேர் சண்டையிட்டு வீரப்பனோட நேரா சண்டையிட்டு நான் கொன்னேன்னு சொல்ல போறாரா, இல்ல தூக்க மாத்திரை மோர்ல கலந்து கொடுத்து கொன்னேன்னு சொல்ல போறாரா, இல்ல இலங்கைக்கு தப்பி செல்ல வந்தார் வீரப்பன், நாங்க மறைந்திருந்து ஷூட் பண்ணணும்னு சொல்ல போறாரா? இது எல்லாமே பொய்யான. ஏற்கனவே நான் 2004 என் கணவர் இறந்தப்பயே இவங்க என்ன நாடகம் நடத்தி என் கணவரை கொன்னாங்கிற விஷயம் உலக மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். அதனால இவர் என்னன்னு சொல்ல போறாரு என்பதை
பொறுத்திருந்து நாங்களும் பார்ப்போம். ஆனா இந்த கதை வந்து விஜயகுமார் எழுதுவதும் நிச்சயமாக என் கணவருக்கு இப்படிதான் கொண்டேன் என்று உண்மையை சொல்லவே முடியாது அவரால். ஆனா ஒரு பொய்யான கதையைத்தான் எழுத போறாருங்கிறது எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். இத வந்து பல்வேறு டிவி சேனல்கள் கூட அவர்களுக்கு துணையாக பண்ணியிருக்காங்க. அது எனக்கு கூட எடுத்த சப்ஜெக்ட் பிரச்சனை இல்ல. ஆனா என் கணவரை மரியாதை இல்லாம அவன் இவன் சொல்றீங்க. ஆனா இதே என் கணவர் உயிரோட இருந்திருந்தா யாராவது அந்த மாதிரி சொல்லுவீங்களா? என் சகோதரர்களே, அதையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தயவு செஞ்சு என் கணவர் இங்க நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க செய்யாத தவறுகள் ஒண்ணு என் கணவர் தவறு செய்து விடல. நன்கு கொஞ்சம் சித்தரித்து நல்லா சிந்தித்து பாருங்கள். ஆனா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு இன்னைக்கு நன்றாக உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். என் கணவன் தலைமறைவ வாழ்க்கை வாழ்ந்தார். அதுக்கு பின்னணி யாரு, அது எதற்காக செஞ்சாரு, அவரோட சூழ்நிலை என்ன, அவர் வளர்ந்த சூழ்நிலை என்னங்கிறது யாருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாது. அது உண்மை சம்பவம் வெளியே வரும்போது கண்டிப்பா நீங்க எல்லாம் உணர்வீங்க. இவ்வளவும் வீரப்பனுக்கு பின்னணியில இந்த இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கா, ஒரு தனி மனித வாழ்க்கையில இவ்வளவு இன்னல்கள் சிக்கல்களுக்கு ஆளாகி இருக்கிறார். இது வந்து காவல்துறை மீது இவ்வளவு தூரம் ஒரு கோபத்தின் மீது சார்ந்து அவர் வந்து காவல்துறைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் என்று நீங்களே பொறுத்திருந்து பார்ப்பீர்கள் என்று இந்த வில்லாதி வில்லன் வீரப்பன் படத்தை வந்து தயவு செஞ்சு எந்த ஒரு தமிழ் மக்களும் பார்க்க கூடாது. இதுக்கு வந்து நீங்க சப்போர்ட் தரணும். இனிமேல் எந்த டைரக்டரும் வந்து இப்படி ஒரு பொய்யான கதையை தமிழக மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடாது என்பதை அதுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று மிக்க நன்றியோடு தெரிவித்து எல்லா டிவி சேனல்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அவரு கூட 4 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். ஓராண்டுகள் என்ன, நான் ஓராண்டுல 2 குழந்தை பெற்றெடுத்துட முடியுமா என்ன? ஒரே வருஷத்துல நான் 2 குழந்தை ஒட்டா பெத்தனா என்ன? நான் வாழ்ந்தது அவரோட சேர்ந்து வாழ்ந்தது, காடு உள்ள வாழ்ந்து 2 குழந்தையுமே காடு உள்ளதான் பிரசவம் இதான. ஃபர்ஸ்ட் இவ வந்து போலீஸ்ல சரண்டர் ஆகி போலீஸ் மூலமா பிறந்தாங்க. 2வது மகள் வந்து ஃபாரஸ்ட்லயே பிறந்து ஃபாரஸ்ட்லயே 11 மாதம் வரைக்கும் நான் வளர்த்து அதுக்கப்புறம் அவளை வெளியில வச்சிருக்க முடியாத சூழ்நிலையில வெளியே ஆட்களுக்கு வளர்க்க சொல்லி கொடுத்தோம். இதுதான், அதாவது அவரோட 4 ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கேன். ஆல்ரெடி வழக்கு போட்டேன், கர்நாடகா கோர்ட்ல போட்டிருந்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா என்கிட்ட வந்து ஹிந்தி 2008 வந்து பாம்பேல என்ன வர வச்சு மீட் பண்ணாரு. நான் அப்ப வந்து ராம்கோபால் மேல மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன். ஏன்னா ஒரு ஹிந்தி டைரக்டர் ஒரு பெரிய லெவல்ல இருக்காரு, பெரிய லெவல்ல இருக்காரு. அவர் வந்து என்கிட்ட உண்மையான விஷயம், அதாவது வீரப்பன் என்ன செஞ்சாரு, காவல்துறை என்ன செஞ்சாருங்கிறத உண்மை சப்ஜெக்ட நான் படமா எடுக்க போறேன் என்று என்கிட்ட உறுதி கொடுத்தாரு. அந்த உறுதியின் அடிப்படையில தான் நான் வந்து அவருக்கு ஹிந்தி ரைட்ஸ் மட்டும் கொடுத்தேன். ஆனா அந்த ஹிந்தி ரைட்ஸ் அடிப்படையா வைத்துக்கொண்டு எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாதுங்கிற என்ற காரணத்தினால் ஆங்கிலத்துல சில வார்த்தைகளை மாத்தி எழுதி தமிழ் டப்பிங் ரைட்ஸ் அவருக்கே போற மாதிரி எழுதி என்கிட்ட சைன் வாங்கியிருக்காரு. அதாவது ஒரு நம்ப வச்சு ஒரு ஏமாற்று வேலை செய்திருக்காரு. அதன் பிறகு நான் வந்து வழக்கு போட போகும்போது அந்த பத்திரத்தை கொண்டு போய் லாயர்கிட்ட காட்டும் போதுதான் அந்த ரைட்ஸ் வந்து தமிழ் ரைட்ஸ் அவர்கிட்டே இருக்குது, இன்னொரு ரைட்ஸ் சேர்த்து வாங்கியிருக்கிறாருங்கிற உண்மை விஷயம் எனக்கு தெரிய வந்தது. மேற்கொண்டு கன்னடமும் தெலுங்கும் நான் வந்து கொடுக்க கிடையாது, ஆனா அது அவரே கொடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அதுக்காக பெங்களூர் கோர்ட்ல கேஸ் போட்டேன். ஆனா அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு, நின்று அது வந்து அதை கோர்ட் இது பண்ணிக்கல. நிச்சயமா, ஏன்னா இது வரைக்கும் எந்த டைரக்டருமே ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல உள்ள டைரக்டர்கள் வந்து ஏன் உண்மை விஷயத்த சொல்ல முடியல என்றா இதுக்கு பின்னணி நிறைய அரசியல் சூழ்நிலை காவல்துறை பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால யாராலையும் தைரியமா முன் வந்து சொல்ல முடியவில்லை. அந்த காரணத்துக்காக தான் இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் என் கணவர் பேரை யூஸ் பண்ணி ஒரு மிகப்படுத்தி வீரப்பன் என்றாலே மக்கள் விறுவிறுப்பா பாக்குறாங்க. அது ஒரு மிகப்படுத்தி காட்டும் போது மக்கள் வந்து விரும்பி பாக்குறாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு பல கோடி பணம் கிடைக்குதுங்கிற ஒரே நோக்கத்துல இவருடைய பேரை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பண்றாங்க. நிச்சயமா நாங்க தயார் பண்ணும் போது அந்த உண்மை விஷயங்கள் எனக்கு எங்க கணவருக்குள்ள என்ன, நான் எங்களுடைய வாழ்க்கை எப்படி, அவர் இதுக்கு முன்னாடி என்ன எப்படியெல்லாம் சிறு வயதுல இருந்து அவர் எப்படி ஆளானாரு, இந்த மாதிரி விஷயங்களை உண்மையா வெளிவரும்.
அப்ப வந்து அந்த மாதிரியான காவல்துறை அதிகாரிகள் பேர் அவருக்கு கூட வந்து உடந்தையா இருந்து இந்த மாதிரி இல்ல, காவல்துறை வந்து உடந்தையா இருந்தாங்கன்னு நான் சொல்ல முடியாது. காவல்துறை இவரை வந்து தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. ஆனா அந்த தேடுதல் வேட்டையில பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான இன்னல்கள் நேர்ந்ததுங்கிறது இன்னும் யாரும் வெளியுலகத்துக்கு காட்டல. புத்தகமா எழுதினவங்களும் எடுத்து சொல்லல, அதே போல வந்து திரைப்படமா வெளியிட்டவங்களும் யாரும் எடுத்து சொல்ல கிடையாது. ரெண்டாவது வந்து என் கணவருக்கும் ஆரம்ப காலத்துல கணவருக்கும் ஃபாரஸ்ட் அதிகாரிகளுக்கும் சில இது தொடர்புகள் இருந்திருக்கு. அது வந்து அந்த சூழ்நிலையில அது எப்படி நடந்துச்சுங்கிறத நான் எடுத்து காட்ட முடியும். இல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள். ஆனா காவல்துறை வந்து இவருக்கு சாதகமா சில பேர் இருந்தாங்கிற சப்ஜெக்ட் இல்ல. ஆரம்ப காலத்துல இவர் எப்படி வளர விட்டாங்க, இதுக்கு வந்து ஃபாரஸ்ட் அதிகாரிகளுக்கு இதுல ஒரு பங்கு இருக்குதுங்கிறத மட்டும் நான் தெரிவிச்சேன். ஆமா, சந்தன மரம் கடத்திய காலகட்டத்துல நான் அவரு கூட தான் இருந்தேன். ஆனா அந்த கட்டைகள் வெளியே காவல்துறை அதிகாரி கைக்கு வந்திருக்கலாம். ஆனா அது யார் யார் கைக்கு வந்ததுங்கிற விஷயம் நமக்கு தெரியல. ஆனா கட்டை வந்து அங்கிருந்து வெளியே வந்தது என்றால் வெளியில யார் வாங்கினாங்கிற விஷயம் அது என் கணவருக்கு தான் தெரியும். ஆனா அது வந்து என்னன்னா, நான் அப்ப வந்து வெளியில டவுனுக்குள்ள நான் வர முடியும், அவரு கூட நான் இருக்கிறேன், எனக்கு எப்படி தெரியும் அங்க வெளியே வர கட்டை? ஏன்னா லோடு ஏத்துறது மட்டும்தான் தெரியும், அது யாருக்கு போகுதுங்கிற விஷயம் என்கிட்ட. ஒரு சில விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் எங்கிட்டே சொல்ல மாட்டாரு. அவருக்கு ரகசியமா தான் இருக்குது. என் கணவரை உயிரோட பிடித்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா அந்த உண்மைகள் வெளியே வந்திருக்கும். அதனாலதான் இவங்க திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது தொடர்புங்கிறதெல்லாம் வந்து அது முற்றிலும் பொய்யானது. ஆனா அங்க சில ஆட்கள் பயிற்சி எடுத்தாங்க பாத்தீங்களா ஸ்ரீலங்காவில. இப்போ சமீபத்துல கூட முத்துக்குமாரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவர் கூட இருந்தாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தொடர்பு தானே தவிர நேரடியா பிரபாகரனுக்கும் என் கணவருக்கு நேரடி தொடர்பு கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில பிரபாகரனுடைய சப்ஜெக்ட பத்தி இங்க பரிமாற்றம் தான் இருந்ததா தவிர ஆனா டைரக்டா அவருடைய தொடர்பு இருந்ததில்லை. எப்படி எடுப்பார்னா அவர் என்னிட்ட வார்த்தையால கூறினாரு, இந்த மாதிரி நான் வந்து உண்மையான சமூகத்தை வச்சு நான் வீரப்பனை பத்தி ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கிறேன், உங்க சம்மதத்தோட நான் எடுக்கணும்னு விரும்புறேன்னு கேட்டாரு. சரிங்க சார் நீங்க பண்ணுங்க, ஆனா எந்த காரணத்துக்கு கொண்டு என் கணவரை பத்தி தப்பா சித்தரிச்சு காட்டக்கூடாது, தவறா சித்தரிச்சு காட்டக்கூடாதுங்கறத மட்டும்தான் நான் வேண்டுகோளா வைத்தேன் அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் நான் வச்சது. இல்ல தொடர்பேனா டைரக்டா பிரபாகரனுக்கும் என் கணவருக்கும் தொடர்பு இல்ல. அங்க பயிற்சி எடுத்த சில ஆட்கள் இவர் கூட தொடர்புகள் இருந்தது, அவ்வளவுதான். மற்றபடி எதனாலனா அதாவது தமிழ் மக்களை பத்தி இப்படி எல்லாம் அங்க ஸ்ரீலங்காவில கஷ்டப்படுறாங்கிற விஷயம் தெரிஞ்சுக்குவாரு, அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த விதமான அவங்க கிட்ட இந்த ஆயுத சப்புலையோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இல்ல அது வந்து கதைக்குன்னு ராயல்ட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது செஞ்சாரு, நான் இல்லைன்னு சொல்ல மறுக்கல. ஆனா வந்து முறையா செய்யணும் இல்லையா, எங்க கிட்ட கொடுத்த வார்த்தையை வந்து காப்பாற்றணும் இல்லையா. இல்ல 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 அப்படி இல்ல அப்படி இல்ல, பணம் வரலங்கிறதுக்காண்டி நாங்க ஆரம்பத்திலேயே அந்த தொகைக்கு தான் நாங்க வந்து பேசி முடிவு பண்ணினது. அது நான் ஒத்துக்கிட்டேன், நான் கோர்ட்லயே ஒத்துக்கிட்டேன். கோர்ட்ல ஒத்துக்கிட்டா இந்த கதையை வந்து மாத்தி பண்ணிருக்காரு, எனக்கு படத்தை போட்டு காட்டணும்னு கேட்டப்ப நான் காட்ட முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாரு. ஆனா வீரப்பனை பத்தி நான் நல்ல விதமா எடுத்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. அதுதாங்க சார், அவர் வந்து இங்கிலீஷ்ல எனக்கு வந்து அப்ப கூட ஒருத்தர் தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க வந்து லாயர்ல ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் உள்ள ஆளதான் கூட்டிட்டு போயிருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி வந்து தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணி இருந்துச்சு, அது படிச்சு காட்டினாங்க. காட்டும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வீரப்பனை வந்து என்கிட்ட முழுசா கதையை கேட்டு அவரு கேட்டுட்டு முழு ஒப்புதலோட இந்த படத்தை எடுக்கிற மாதிரி அதை டைப் பண்ணி இருந்துக்கிறாங்க. ஆனா எங்க கிட்ட அவங்க வந்து ஒரு சில
இது வந்து 2008லயே எக்ரிமெண்ட் ஆனது சார். அவர் படம் எடுக்க வேண்டியது அப்பவே எடுத்திருக்கணும். இந்த படத்தை வந்து எந்த தேதியில வெளியிடுறேன், எந்த தேதியில எதுவுமே மென்ஷன் பண்ணாம வெறும் எக்ரிமெண்ட் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த முழு வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறு நான் படமா எடுக்க போறேன். இதுக்கு வந்து முத்துலட்சுமி ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட நான் கதை முழுசா படிச்சு சொல்லியாச்சு. அவங்க அந்த கதையை வந்து ஓகே சொல்லிட்டு சைன் பண்ணிருக்காங்கிற விஷயத்த அதுல சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணிட்டாரு.